கடந்த திங்கட்கிழமை தொடங்கி 5 மாநிலங்களில் பழைய இரும்பு பொருள் கடத்தல் கும்பலுக்கு எதிரான நடவடிக்கையில் 165 மில்லியன் ரிங்கிட் மதிப்புடைய நிலம் பறிமுதல் செய்யப்பட்டது. 149.5 மில்லியன் ரிங்கிட் தொகை அடங்கிய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன. கார்கள், வீடுகள், ஆடம்பர கடிகாரங்கள் என பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றின் மொத்த மதிப்பு 332.5 மில்லியன் ரிங்கிட் என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை இயக்குனர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். இந்த கும்பலுக்கு எதிராக விசாரணை நீடிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை 27 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுள் நிறுவன இயக்குனர், 2 அமலாக்கத்துறை அதிகாரிகள், நிறுவன உரிமையாளர், கணக்காய்வு நிர்வாகி, பொருள் பட்டுவாடா ஏஜென்ட் ஆகியோரும் அடங்குவர். அரசாங்கம் நிர்ணயித்துள்ள 15 விழுக்காடு ஏற்றுமதி வரி விதிக்கப்படாமல் இயந்திர பொருட்கள் என்றும் மற்ற உலோகங்கள் என்றும் பிரகடனம் செய்து பழைய இரும்பு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது MACC அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டதாக இதற்கு முன் செய்திகள் வெளியாகின. இதனால் நாட்டிற்கு ஏற்றுமதி வரி ரீதியாக கடந்த 6 ஆண்டுகளில் 950 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் அதிகமாக இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் டத்தோஸ்ரீ அந்தஸ்து கொண்ட ஒரு தொழில் அதிபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.